வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட இருக்கு. ஸோ 38 மாவட்டத்திலையுமே தேர்வு முடிவுகள் காண்பதற்கு ஏதுவாக டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அஃபிஷியலாக வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் போய் நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டு கேலி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு மெயில் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் 9 o'clock பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். 9 o'clockனா 9 o'clock வராது, 9:30 மணிக்கு மேலே தான் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா சர்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ ரிசல்ட்டை பார்க்குறதுக்கான லிங்க்கை நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் போயிருங்க. அதில் டிஎன்என்ஐசி ரிசல்ட் 2025 கொடுங்க. அப்படின்னா டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ்னு இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது HSC +1 ரிசல்ட் Thursday 8th. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 9 o'clock பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதில் ரிசல்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக 9 o'clock வரும். சர்வர் சரியாக கிடைக்காத பட்சத்தில் 9:30 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு அரங்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனோட ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து 17/month 06ன்னு போடணும். இயர் பார்த்தீங்கன்னா 2023 2025 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அடுத்தடுத்து ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.